ஆண் என்பவன் வேர் விழுது போன்றவன், பெண் என்பவள் அதில் மரம் போன்றவள். வேர் சரியில்லை என்றால் மரம் இருந்தும் பலனில்லை. இதை புரிந்து வாழுங்கள். பெண் என்பவள் துணைவி மட்டுமல்ல, வாழ்க்கையே பெண்கள்தானே. அதை நினைத்து அவர்களோடு அன்பாகவும் பாசமாகவும் வாழுங்கள். பெண்கள் வாழ்க்கையில் ஏதோ வாழணும் என்ற நிலைதானே தவிர சந்தோஷம் அவர்களிடத்தில் இல்லை. வாழ்க்கையில் ஆண்கள்தான் பெண்ணின் மனதை புரிந்து கொண்டு அவர்கள் வழியை அறிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும். பெண்களின் வாழ்க்கையிலும் ஆண்கள் வாழ்க்கையே அடங்கியுள்ளது. பெண்களின் வாழ்க்கையில் ஆண்கள் உதவியாக இருந்தாலே அவர்களை பெண்கள் குறை கூற மாட்டார்கள். பெண்கள் ஆண்களை கண்ணுக்குள் வைத்து காப்பார்கள். பெண்களை வைத்துதான் ஆண்களின் வாழ்க்கை என்பதுதான் உண்மை. பெண் இல்லை என்றால் ஆண்களுக்கு வெறுமையே காட்சியளிக்கும். ஆண்களுக்காகவே பெண்களை படைத்தார் இறைவன். பெண்களை பாதுகாக்கவே ஆண்களை உருவாக்கினார் இறைவன். இதை புரிந்து வாழ முயற்சி செய்யுங்கள். நம் வாழ்க்கையே அன்புதானே. உன் வாழ்க்கை துணையை யாரிடமும் விட்டு கொடுக்காதே. அவள் உன்னில் பாதி. நீ அவளை எந்த விதத்திலும் வெறுக்காமல் பார்த்து கொள்வதே நலம். கணவனின் கடமை. அவள் தேவையே உன் சேவைகளாக இருக்கட்டும். அவள் வழி உன் வழி என எப்பொழுதும் நீ உணர்கிறாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். அவளுக்கு என்ன தேவை என்று அறிந்து செய்வதும் உன் கடமை என்பதை மறக்காதே. வாழ்வது சில காலமே. உன் மனைவி உன்னில் பாதி என்பதை உணர்ந்து புரிந்து வாழ்பவனே வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறான். புரியாதது போல் நடந்து கொள்கிறவனுக்கு வாழ்க்கை இல்லாமல் போகிறது. வாழுங்கள் வாழ்க்கையை அழகாக.